எடை அதிகப்படுத்தணும். அப்புறம் ஒரு 3 மாசங்கும் போது குட்டி வந்து ஒரு 25 to 30க்குள்ள எடை வந்துரும். இப்போ மெயின் வந்து எடை மட்டும் தான் நம்ம கணிக்க முடியும். ஆமா. இதுலயே வந்து செம்பரி ஆடுலயே வந்துட்டு நிறைய டைப் இருக்குது. தலைச்சேரி மாதிரி அந்த வெள்ளாடுல வந்து இருக்கிற மாதிரி இதுலயே 2 வகை இருக்குது. நீங்க நாட்டு செம்பரி தான் வச்சிருக்கீங்க. இதுக்கும் மத்த செம்பரிக்கு வளர்ப்பு பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு இது மட்டும் தான் ஆரம்பத்துல இருந்து வளர்த்தங்காட்டி இதே? எனக்கு இது மட்டும் தான் தெரியும். இன்னும் நம்ம வந்து அனுபவம் நீங்க போனதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், அதுலயே நீங்க பண்ணிட்டு இருக்கிறேன்னு வச்சுங்க. சரி சரிங்க. இப்போ வந்து ஆட்டு வியாபாரி வந்து இப்போ உங்கள்கிட்ட நேரடியா வந்து வாங்கிக்கிறாங்க. அது எப்படி இங்க அது வந்து எடை ரேட்டுக்கு வாங்குறாங்களா இல்ல குட்டி தரத்தை பார்த்து? இல்ல குட்டி தரத்தை பார்த்து அப்படியே ஒரு குட்டிக்கு ரேட் தான் பேசிக்கிறாங்க. இப்போ இந்த குட்டிகள் எல்லாமே இந்த வாரத்துக்கான விற்பனைக்காக ரெடி பண்ணிருக்கீங்க. இந்த அடுத்த பேட்ச் வந்துட்டு அடுத்த ஒரு வருஷத்துல வந்து எத்தனை பேட்ச் உங்களால கொடுக்க முடியும் எடுத்துட்டு இருக்கீங்க? இதுல வந்து ஒரு 3-4 பேட்ச் நல்லா பார்த்தோமா வச்சுக்கோங்க, ஒரு 4 பேட்ச் எடுக்கலாங்க. இப்ப இதுல இருந்து வர கடாய்களை விற்பனை செஞ்சிருவீங்க. பிறவை குட்டி, அதாவது பிறவை குட்டிகளை என்ன பண்ணுவீங்க? பிறவை குட்டி ஆடு வளர்ப்புக்கு தாயாடா வந்து மாத்திருவீங்க. அதுல இருந்து இது மாதிரி பெருக்கணும். இது வரைக்கும் 20 தாயாடுகளை வச்சிருக்கீங்க. இப்ப இது இல்லாம இளங்குட்டிகள் எத்தனை இருக்கு? இளங்குட்டி இப்போ ஒரு 15 குட்டி இருக்கு. 15 குட்டி இருக்கு. அடுத்த பேட்சுக்காக இருக்கு. இதெல்லாம் வியாபாரிகள் செலக்ட் பண்ண குட்டிங்களாக்கா இல்ல எந்த ரேஞ்சில இருக்கு? எல்லாமே வியாபாரிகள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போன குட்டிகள் அதெல்லாம்? ஆமா ஆமா. இதெல்லாம் என்ன ரேஞ்சில என்ன இதுல இப்ப வந்து எல்லாம் வந்து என்ன விலை வரும்? 9500க்கு பேசிருக்காங்க. ஒவ்வொரு குட்டி 9500 மாதிரிங்களா? இப்ப ஒவ்வொரு குட்டி என்ன விலை வரும் அப்ராக்சிமேட்டா? ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 25-27க்குள்ள 30க்குள்ள வரும். 25 அந்த இடம் வந்துரும். எல்லாம் அப்படி வராது. ஆவரேஜ் ஒரு